நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் 150 போவா இல்லைன்னா 125 போகவா. 125cc கேட்டகரியில் பயங்கர காம்படிஷனா போயிட்டு இருக்கு. மூணு வேரியண்டா வச்சிருக்காங்க. சிங்கிள் சீட்ல 2 வேரியன்ட் இருக்கு, டியூயல் சீட்ல ஒரு வேரியன்ட். ஆனா 125cc இது ரொம்ப கம்மியான மைலேஜ் நான் நினைக்கிறேன். அந்த டைப்பே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு TN75 Motovlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா பல்சர் 125 தான் கைஸ் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 125cc கேட்டகரியில் பயங்கர காம்படிஷனா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஹோண்டால கூட ஹார்னட் 125 கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விசாரிச்சு பார்க்குறப்போ தான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 150யோட 125 பயங்கர சேல் ஆகுது. ஏன்னா மைலேஜ் வைஸும் சரி மெயின்டெனன்ஸும் சரி இது 150 கம்பேர் பண்றப்போ மைலேஜஸ் அதிகமா இருக்கு, மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ கண்டிப்பா எடுத்தாகணும்னு சொல்லிட்டு எனக்கு 7ஆம் அறிவு திங்க் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் 150 போவா இல்லைன்னா 125 போகவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்கறது சிமிலராக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ மைலேஜ் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தாங்க. சரியா, 150லையும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான், 125லையும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட பார்ட்ஸ் எல்லாமே சிமிலரான பார்ட்ஸ் தான் எங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்டாக வச்சிருக்காங்க. சிங்கிள் சீட்டில் 2 வேரியன்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒன்று பேஸ் வேரியன்ட், இன்னொன்று கார்பன் ஃபைபர் வேரியன்ட் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சிங்கிள் சீட்லேயே 2 வேரியன்ட், அது பார்த்தீங்கன்னா டியூயல் சீட்டில் ஒரு வேரியன்ட். சரியா, மொத்தம் 3 வேரியன்ட். இந்த சிங்கிள் சீட்டில் அனலாக் மீட்டர்ஸ் ஒரு வேரியன்ட் இருக்கு, அது டிஜிட்டல் மீட்டர்ஸ் ஒரு வேரியன்ட் இருக்கு. அதே நீங்கள் டியூயல் சீட்டு போனீங்கன்னா ஒரு வேரியன்ட் தான். அந்த வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் மட்டும் தான் வரும். சரியா, வித் யூஎஸ்பி சார்ஜர். இதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மீட்டர் இதில் சிங்கிள் சீட்லேயும் டிஜிட்டல் மீட்டர் இதில் அதில் மட்டும்தான் யூஎஸ்பி சார்ஜர் வரும். அதே மாதிரி டியூயல் சீட்லேயும் யூஎஸ்பி சார்ஜர் வரும். அதே இது அந்த அனலாக் மீட்டர் இருக்கு தெரியுமா, அதில் யூஎஸ்பி சார்ஜர் வராதுங்க. சரியா, அது ஏன்னா பேஸ் வேரியன்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 9 கலர் இருக்கு. சிங்கிள் சீட்டில் இப்போ கார்பன் ஃபைபரில் ஒரு 3 கலரு, அது மாதிரி நார்மல் பேஸ் வேரியன்ட்ல 3 கலரு, அதே மாதிரி டியூயல் சீட்டில் 3 கலர் அப்படின்னு சொல்லிட்டு 9 கலர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 3 வேரியண்டும் வரிசையை நிப்பாட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுங்க. இதுதான் ரேட்டு கம்மி. நான் ரேட்டை லாஸ்ட்ல சொல்றேன், ஓகேவா. 50 கம்பேர் பண்றப்போ இதுல என்ன பார்த்தீங்கன்னா அலாய் வீல் அந்த டைப்பே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் வேற மாதிரி இருக்கு. அதே இது நீங்கள் 150ல அந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னா நார்மல் முன்னாடி கொடுத்த அந்த 2012 அந்த டைம் கொடுத்த அலாய் வீல் தான் இப்போ வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 125ல அலாய் வீல் மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது நம்ம ஹெட்லைட் தாங்க. ஹியூமனாக இருந்தால் நம்ம ஃபேஸை தான் பார்ப்போம். அதே மாதிரி பைக்குக்கு நம்ம ஹெட்லைட்டை தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். கரெக்டாக இந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா பழைய அந்த 150ல கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி தான் ஹெட்லைட் டைப் கொடுத்துருக்காங்க. அந்த வைசர் எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ணல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது இந்த 2 கண்ணு பாருங்க, இந்த கண்ணுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த கண்ணு. இந்த 2 கண்ணுக்கு ஹாலஜன் பல்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய அந்த 150 இருக்க மாதிரி தான் ஃபியூல் டேங்க் டைப்பும் கொடுத்துருக்காங்க. லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் விட்டுருந்தாங்க 150ல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது 125லையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லீஃப் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லலாம். 3 வேரியன்ட்னு சொன்னேன்ல, அதில் இந்த பேஸ் வேரியண்ட்ல இந்த இன்ஜின் கார்டு கீழே அண்டர்பெல்லி கார்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அண்டர்பெல்லி கார்டு வராது. பட் மிச்ச 2 வேரியண்ட்லையும் இந்த அண்டர்பெல்லி கார்டு வரும். ஸோ இந்த அண்டர்பெல்லி கார்டு வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த பேஸ் வேரியண்ட்ல அந்த அண்டர்பெல்லி கார்டு வராதுங்க. அதில் கியர் டைப்பும் அந்த 150ல இருக்கிற மாதிரி தான் கியர் டைப் கொடுத்துருக்காங்க. ஆனால் கியர் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே மிச்சம் எல்லாம் மேலேங்க, ஓகேவா. இப்போ உள்ள பைக்ஸில் எல்லாமே நம்ம அந்த சாரி கேடை மோஸ்ட் ஆஃப் பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த பைக்கில் சாரி கேடை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ் உட்காந்து போகிறது அளவுக்கு ரொம்பவே நீளமான ஒரு சாரி கேடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 150ல இந்த டயர் ஹேக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டயர் ஹேக்கரும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து இந்த மேலே அடிக்கிறது ரொம்ப கம்மியாகும், ஓகேவா. ஸோ இந்த ரியல் டெய்ல் லைட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ரியல் டெய்ல் லைட்டுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க, ரொம்ப நிறைய. ஏன்னா இந்த டெய்ல் லைட்டை ஹேட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஸோ அவ்வளோ டிசைன் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சிக்னேச்சராக யூஸ் பண்ணுறாங்க 220, அது ஒரு பல்சர் 150, 180 அந்த டைம் இந்த சிக்னேச்சர் லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே வரிசையில் பல்சர் 125லையும் இதே சிக்னேச்சர் லைட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லைட்டு மேலே சின்னதாக ஒரு கிராபிள் கொடுத்துருக்காங்க. இதே இது நீங்கள் நான் சொல்ல தெரியுமா 3 வேரியண்ட், அதில் சிங்கிள் சீட் 2 வேரியண்ட்லையும் இதே கிராபிள் தான் வரும். அதே இது டியூயல் சீட்டில் அந்த 180ல ஒரு கிராபிள் இல்லை, அந்த கிராபிள் வரும். இதில் கிராஃபிக்ஸு எல்லா கலர்லையும் டிஃபர் ஆகுங்க. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்ல கிராஃபிக்ஸு கொஞ்சம் நார்மலாக வரும். அதே இது நீங்கள் அந்த டியூயல் சீட்லேயும் இந்த சிங்கிள் சீட்டில் இன்னொரு வேரியன்ட், அந்த இன்னொரு வேரியண்ட் பேர் கார்பன் ஃபைபர் வேரியண்ட், ஓகே.
அதில் அந்த கார்பன் டிப்பிங் இருக்குல்ல அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஓகேவா. அது கார்பன்லாம் கிடையாது, கார்பன் ஃபைபர்லாம் கிடையாது, ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஓகேவா. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட்டுக்கு வண்டி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கிலோமீட்டர் ஓட இந்த சாக்காப்சரில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா 130mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. 3 வண்டிக்குமே ட்ரம் பிரேக் தாங்க, ஃப்ரண்டில் மட்டும் டிஸ்க் வரும். ஆனால் இதில் ஏபிஎஸ் கிடையாதுங்க, சிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கம்மிங் பிரேக்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்டில் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ பேக்கும் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டயர் சைஸ் ரொம்ப குட்டியான டயர் சைஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17 inches. ஸோ நம்ம ரூட்டுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இந்த வண்டி எடுத்துட்டு யாரும் லாங் அடிச்ச மாட்டாங்க, ஸ்ட்ரீட்ல தான் ஓட்டுவாங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் எடுத்துட்டு லாங்கெல்லாம் அடிப்பாங்க, அது வேற. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அலாய்விலுங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த 125 நானே இங்கே வந்தப்போ நோட் பண்ணேன், இது அலாய்வில் டைப்பு மாறி இருக்குங்க. மெயினாக நம்ம ஊரில் வண்டி ஓட்டணும்னா மெயினாக திங்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நம்ம ஊரில் ஹைட்டாக நிறைய பேர் இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க, மீடியமாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதை நான் கிளியராக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 795mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு நல்ல ஹைட் உண்டுங்க. ஸோ நான் உட்காந்து பார்த்து தரேன். ஸோ எனக்கு இந்த வண்டி ரொம்ப கட்டையாக இருக்குங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்களா பெண்டாகி தான் காலை கீழே இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்பவே கட்டையாக இருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட் ரைடருக்கும் இது ஓரளவுக்கு சூட் ஆகுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் என்ன ஷோரூம் இருக்கோ அந்த ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதோட வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 140 kg இருக்குங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக இதோட இதயத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். 124.4 cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் பவர் பார்த்தீங்கன்னா 12 bhp பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 11 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் 5 கியர் வந்துருங்க. இதில் ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கார்பரேட்டர் கிடையாது, இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11.5 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 3 வேரியண்ட்டுக்கும் ஒரே டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கோட் பண்ணுறது 60, ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த வண்டியில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 to 55 தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் 125 cc இது ரொம்ப கம்மியான மைலேஜ்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம இப்போ எந்த வேரியன்ட் பார்க்குறேன்னா பேஸ் வேரியண்ட்ல உள்ள ஸ்பீடோமீட்டர் கன்சோல் தான் பார்க்குறோம். நீங்கள் 150 பார்த்த ஒரு மீட்டர் இருக்குன்னு தெரியுமா, எல்லாருக்கும் ஃபேவரட் மீட்டர்னு சொல்லலாம். அந்த அனலாக் மீட்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக 150 கொடுக்குற அந்த சுவிட்ச் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸு, டிம்மு பிரைட்டு, இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி ஹார்னு, ஹில் சுவிட்சும் இது ஸ்டார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. சரியா, நார்மலாக நம்ம பிரேக்கில் கொடுத்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டியூல் சீட் வேரியண்ட். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுவிட்சஸ் டைப்பும் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்சு தனியாக வரும், அதே மாதிரி டிம்பு பிரைட்டெல்லாம் தனியாக சுவிட்ச் வரும் கரெக்டாக. ஆனால் பட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்சு கூட டிம்பு பிரைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு டிசைன் எல்லாமே இப்போ வர பல்சர் பைக்ல நீங்கள் பார்க்கலாம். அதே டைப் தான் இந்த 125ல டியூல் சீட்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் சீட்டில் கார்பன் வேரியண்ட்னு சொன்ன தெரியுமா, அந்த வேரியண்ட்லையும் அதே டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதிய டைப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான்னு சொல்லலாம். இதில் டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ரைட் மோட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, நார்மல் டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த கால் அலர்ட்ஸு, அது மாதிரி எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் எல்லாமே இந்த 2 வேரியண்ட்லையும் பார்த்துக்கலாம். ஓகேவா. சிங்கிள் சீட்டில் டிஜிட்டல் வேரியண்ட்லையும் பார்த்துக்கலாம், அதே இது டியூல் சீட்டில் டிஜிட்டல் வேரியண்ட்லையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அனலாக் மீட்டரில் இந்த ஃபோன் சார்ஜிங் பண்ணுற போர்ட்டு கிடையாது, இதில் ஃபோன் சார்ஜிங் பண்ண போர்ட்டு இதில் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. அதே இது இந்த சிங்கிள் சீட்லேயும் அந்த யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தாலே தெரியும் அந்த ஹெட் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ 3க்குமே இதே ஓல்டு அந்த 150ல இருக்கே அதே கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 வேரியண்ட்டுக்கும் ஒரே மாதிரி கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட ப்ரைஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். 3 வேரியண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, 3 வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. ஓகேவா. பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,11,000 தான் கைஸ் வருது ஆன் ரோடு ப்ரைஸ். அதே இது சிங்கிள் சீட்டில் கார்பன் ஃபைபர் வேரியண்ட் இருக்கு சொன்னேன்ல, அது பார்த்தீங்கன்னா 1,19,000 வருது. அதே இது டியூல் சீட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,21,500 வருதுங்க. இது எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ இவங்களோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மார்த்தாண்டுங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன்.
நீங்கள் ஏதாச்சும் என்கொயரிஸோ இல்லை டெஸ்ட் ட்ரைவோ இருந்துச்சுன்னா இதை செக் பண்ணி பாருங்க, இவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ முடிக்க முன்னாடி வண்டியோட எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்போம். சிங்கிள் சீட்ல பேஸ் 2. ஓகேவா? ஓ கைஸ், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இந்த சவுண்டு. ஓ டியூயல் சீட், சரியா? இந்த டியூயல் சீட் வேரியண்டோட சவுண்டை தான் கேட்க போறீங்க. இந்த டியூயல் சீட் வேரியண்ட்லயும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு, ரெண்டுமே ஒரே சவுண்டா தான் இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 3 மாடலுக்கும் சேம் சவுண்டா தாங்க கைஸ் இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப நாய்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், ஃபைனலா இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். டெய்லி வேலைக்கு போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை நீங்க கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போகலாம். ஊருக்குள்ளேயே ஓட்டிட்டு இருப்பேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கூட இந்த வண்டியை நீங்க கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி சிட்டி சைடு ஓட்டுறேன், டிராஃபிக்ல பூந்து ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சா கூட இந்த வண்டியை நீங்க கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா வண்டி உட்கார்ந்து ஓட்டுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில கிளிப் ஆன் ஹேண்டில் பார் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நான் முன்னாடி 150 வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா இல்ல டியூயல் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இதுல கிளிப் ஆன் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பாரை எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்க் டீபோர்ட சேர்ந்து இந்த ஹேண்டில் மேல சைடுவேஸ் வந்துச்சுன்னா அது கிளிப் ஆன் ஹேண்டில் பார்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயமா நான் கற்றுக்குறேன். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ அந்த கமெண்ட்டை பார்க்குறப்போ ஆடியன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஏதாச்சும் நான் தப்பாக பேசுனேன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஸோ டாடா பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.